ஒருமைனா ஒன்றை மட்டும் குறிப்பது. சிங்குலர் நம்ம ப்ளூரல் படிக்கல அந்த மாதிரி. அது சிங்குலர்னா ஒருமைன்னு அர்த்தம். இப்போ ப்ளூரல்னா வந்து பன்மைன்னு அர்த்தம். சிங்குலர்னா ஒருமைன்னு அர்த்தம். ஆனா அந்த ஒருமையில தொடங்கும் ஒரு தொடரோட முடிவும் ஒருமையில தான் இருக்க முடியாது. இப்போ மரம் சாய்ந்தது, மரம்ங்கிறது சிங்குல், அது ஒரு சிங்குலர், ஒரே ஒரு மரம். அப்போ மரம்னா நீங்க என்னென்ன எழுதணும்னு அர்த்தம், சாய்ந்ததுன்னா எழுதணும். அறிஞர் ஒரே ஒரு அறிஞர் தான், அப்ப நீங்க வந்தாருன்னா எழுதணும். இதை மாத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டா மரங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா சாய்ந்தனன்னு வரும். அப்போ மரங்கள் சாய்ந்தது வரக்கூடாது, மரம் சாய்ந்தது அப்படின்னு எழுதணும். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார் அப்படின்னு. இது எது பன்மை அப்படின்னா அது வந்து ஒண்ணுக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம மரம் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படின்னு சொல்றோம்ல, அதே இது மரங்கள் அப்படின்னா வந்து அது வந்து பன்மை அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, மரத்துக்கு என்ன இருந்துச்சு, சாய்ந்தது. ஆனா இங்க அதே எப்படி இருக்கு பாருங்க, மரங்கள்னா சாய்ந்தன. இப்ப இது மாத்தி கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டா எழுதணும். நீங்க இது மட்டும் நல்லா பாத்துக்கணும், மரம்னா சாய்ந்தது, ஆனா மரங்கள் எழுதினா சாய்ந்தன அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அறிஞர் வந்தார், இதே அறிஞர்கள்லாம் வந்தார்கள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி கருவிகள் பழுதடைந்தன. அப்ப பாருங்க ப்ளூரலுக்கு எல்லாமே தான் வருது. நீங்க அது சின்ன விஷயம் தான், நான் நல்லா பாத்துக்கணும். சிங்குலருக்கு பாருங்க தூண் முடியுது, மரம் சாய்ந்தது அப்படின்னு வருது. ஆனா இங்க ப்ளூரலுக்கு பாருங்க என்ன வருது, மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன வருது. இது பாத்துக்கணும். இப்ப இது என்னெல்லாம் ஒருமை இருக்கும், என்னெல்லாம் பன்மை. இப்போ ஒரே ஒரு ஆளை நீங்க சொல்றீங்க அப்படின்னா யான் அப்படின்னு சொல்லணும், இன் அப்படின்னு வரும். இது பன்மை அப்படின்னா நீங்க அது எப்படி வரும் பாருங்க, யான் யாங்கள். நான் அப்படிங்கிறது ஒருமை, அதோட பன்மை பாத்தீங்க அப்படின்னா நாம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம், நாம் நாங்கள். அப்ப சிங்குலரா இருந்தா யான் நான், அதே இது பன்மையா இருக்கு அப்படின்னா யாம் யாங்கள் நாம் நாங்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பன்மை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீ அப்படின்னா ஒருமை, அதுக்கு வந்து பன்மைனா நீர் நீங்கள். நீர் அப்படின்னா அது வந்து பன்மையை குறிக்கும். நம்ம வந்து நீர் அப்படின்னா ஒருமை நினைப்போம், அப்படி கிடையாது. நீர்னா பன்மை தான், நீங்கள் நாமே அர்த்தம் பன்மை தான். இப்ப இங்க பாருங்க, அவன் அப்படின்னா ஒருமை, அவள்னாலும் ஒருமை. அதே அவர்கள்னா பன்மை. அதே மாதிரி பாருங்க, அதுனா ஒருமை தான், அவை அப்படின்னா பன்மை. இது முக்கியமானது, அதுனா ஒருமை, அவை அப்படின்னா பன்மை. தம்பினா ஒருமை, தம்பிமார் அப்படின்னா பன்மை. தங்கைனா ஒருமை, தங்கைமார் அப்படின்னா பன்மை. ஒரே ஒரு தங்கைனா தங்கை இல்லை, நிறைய தங்கை இருக்குன்னா தங்கைமார். கண் ஒருமை, கண்கள்ங்கிறது பன்மை. நரி ஒருமை, நரிகள்ங்கிறது பன்மை. இப்போ என்னென்ன பிழைகள்லாம் இருக்கு, நீங்க அதை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பிழைகள் திருத்தம் கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கோம்க்கா. அவைகள் அப்படின்னு கிடையாது, ஏன்னா அவைனாலே உங்களுக்கு பன்மை தான். அப்ப அவைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவைனாலே நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அவைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அவைன்னு தான் சொல்லணும். அது மாதிரி அதுகள் அப்படின்னு கிடையாது, அதுதான் அது. எனது மகள் அப்படின்னு கிடையாது, என் மகள். எனது மகள் அப்படின்னு சொன்னா தப்புன்னு அர்த்தம், என் மகள் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஊர் கிடையாது, ஓர் ஊர். இது முக்கியமான உண்மைடுக்கா. இந்த ஒரு ஊர் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே நம்ம பேச்சு வழக்க சொல்லும் போது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவோம், அது தப்பு. ஓர் ஊர் தான், நாட்களுக்கு நாட்கள் தான். அது மாதிரி பொதுவழி அல்ல அப்படி கிடையாது, பொதுவழி அன்று. சில அறிஞர் இல்ல, அறிஞர் சிலர் தான் கரெக்ட். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் நீங்க நல்லா பாத்துக்கணும். இதுல முக்கியமானது அந்த ஒரு ஊர் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டுருக்காங்க. ஒரு ஊர் கிடையாது, ஓர் ஊர் தான். அது மாதிரி பொதுவழி அல்ல கிடையாது, பொதுவழி அன்று. அல்லனாலே அன்று தான்க்கா. அல்லன்னு கொடுத்திருந்தாலே நீங்க என்ன எழுதணும், அன்றுன்னு எழுதணும், அதை மறந்துடாதீங்க. சில அறிஞர் அப்படின்னு கிடையாது, அறிஞர் சிலர் அப்படின்னு தான் எழுதணும். அவன் அல்ல, அவன் அப்படிங்கும் போது ஒருமை, ஒருமைக்கு அல்லன்னு தான் வரணும். ஒருமைனாலே அல்லன் அல்லல் அப்படின்னு தான் வரணும். அவன் அல்ல தப்பு, அவன் அல்லன்னு எழுதணும். இது ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அவன் அல்லனா அவன் அல்லன்னு எழுதணும். அவள் அல்ல அப்படின்னா அவள் அல்லல், ஏன்னா ஒருமைக்கு வந்து அல்லன் அல்லல் அப்படின்னு எழுதணும். இது பன்மையா இருந்துச்சு, அவர்கள் அல்ல அப்படின்னா அவர்கள் அல்லர் அப்படின்னு எழுதணும். அவை அன்று கிடையாது, அது அன்று அப்படின்னு எழுதணும். அது உரிமையானது அப்படின்னு எழுதக்கூடாது, அது உரிமையானது அப்படின்னு எழுதணும். அப்புறம் யான் தாம் அப்படின்னு இருக்கா, யான்றது ஒருமை, அப்ப தாம் கிடையாது, தான் தான் எழுதணும். வந்தோம் அப்படின்னு இல்ல, வந்தேன். இது முக்கியமான ஒண்ணு எடுக்கா. யான் தாம் வந்தோம் அப்படின்னா யான் தாம் அப்படிங்கிறது தான் வரும், வந்தோம் அப்படிங்கிறது வந்தேன் வரும். நான் தாம் அப்படின்னாலே தான் தான் வரும். பாருங்க, யான்னாலும் தான் தான், நான்னாலும் தான் தான் வரணும். அப்புறம் நீர்னா பன்மை வந்துருது,
பன்மைக்கு நம்ம என்ன எழுதணும் தாம் எழுதணும். உங்களுக்கு நான் எப்படி சொன்னா நீருங்கிறது பன்மை குறிக்கும், பன்மைக்கு தாம் தான் வரணும், ஒருமைக்கு தான் தாம். நான் அப்படின்னா ஒருமை, நாம் அப்படின்னா பன்மை. அதே மாதிரி தான் தான் அப்படிங்கிறது ஒருமை, தாம் அப்படிங்கிறது தான் பன்மை. அப்ப நீருக்கு வந்து தான் அப்படின்னு வந்திருக்குன்னா தப்பு, ஏன்னா நீருங்கிறது பன்மை. அப்ப பன்மைக்கு நம்ம தாம் தான் எழுதணும்னு அர்த்தம். அதே மாதிரி நாம் நாம் தான் போவோம், அப்ப நாம் தான் இது வந்து கரெக்ட் தான். நாம் அப்படின்னா பன்மை தானே வருது, பன்மைக்கு நம்ம என்னதான் எழுதுறோம் தாம் எழுதணும். அப்ப அதுல தப்பா இருக்கு, நான் தாம் அப்படின்னு வரணும். தாம் தப்பா இருக்குதா, நான் தான் போடுறது தாம். நாம் தான் போவோம், தான் கிடையாது தாம். அடுத்தது நீர் தான் கொடுத்தேன், நீர் தான் கொடுத்தேன், அந்த இதுல தப்பா இருக்கு, இதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இது தப்பா இருக்கு, நீர் நாம் தாம் அப்படின்னு இருக்கணும், இங்கு இருக்கணும். அதே மாதிரி அவைதான் ஓடின, அவை தாம். அப்ப அவை தாம் ஓடின, ஏன்னா அவைக்கு தான் இருக்கு, தான் வரக்கூடாது. அப்ப என்னதான் வரணும்னு அர்த்தம், தாம் தான் வரணும். உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா தான்னா தாம் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான்னா தாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இது முக்கியமானது, அன்றுக்கு அல்ல, தானுக்கு தாமு தான், தாமஸ் போடுங்க தப்பு, தான்னா தாம் தான், தாம் தான்னா தாம், அன்றுனா அல்ல, தான்னா தாம், இங்குதான் வரணும், இது தப்பா இருக்கு பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சும்மா இதை வாசி மட்டும் விடுவாங்க. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு பாருங்க, தன் அப்படின்னு இருக்கு, மன்னர்ங்கிறது சிங்குலர் தான், ஒரு ஆள் தான். அப்ப தன் அப்படின்னு இல்லை, இங்க என்ன எழுதணும் தம். தம்னா இந்த குடிகள் நிறைய பேர், அப்ப வந்து என்ன எழுதணும் மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். இங்க தன்ங்கிறது வந்து எப்படி இருக்கணும், தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும், மாறி இருக்கணும். அப்ப தன் வந்தா நீங்க என்னன்னு போடணும் தம். ஆமைகள் வேகமாய் ஓடாது, ஓடாதான், டே இல்ல ஓடா, இத துணையெழுத்து போடணும், துணைக்கால் போடணும்க்கா. ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படின்னு எழுதணும், ஓடாதுன்னா ஓடன்னு இல்ல ஓடா அப்படின்னு எழுதணும். அப்புறம் நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல, அல்லனால என்ன எழுதுங்க அன்றுன்னு எழுதணும். நான் கொடுத்த புத்தகம் இது அன்று, இதை செய்தவன் இது நீங்களே சொல்லுங்க, இவன் அல்ல, இவன் அல்லன், அல்லன், இன்னுன்னா